மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்டி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஹேய், என்னடி இபி பில்லு வைஃபை பில்னு இவ்வளோ வந்திருக்கு? உன் ஃபோனுக்கு எதுக்கு 5000 rupees இயர்லி பேக் போட்டிருக்க? ஆமா போட்டேன். அதான் வைஃபை இருக்குல்ல. வைஃபை வீட்ல மட்டும் தானடா இருக்கு. வெளிய போனா என்ன பண்றது? வீடியோ கால் பண்ணணும், வீடியோ ஹை குவாலிட்டில அப்லோட் பண்ணணும். அதுக்கெல்லாம் இன்டர்நெட் வேணும்ல. மகிமா, நீ ரொம்ப பண்ற. மீட்டிங் முடிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன் போ. நம்ம எங்கேயாச்சும் வெளியே மூவி போலாமா? நம்ம கல்யாணம் ஆனதுலேருந்து பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. எங்கேயாச்சும் வெளியே போலாம். போலாண்டி, பட் எனக்கு மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வரேன். சரியா? நிக்கலா, என்ன போலாமா? சான்ஸே இல்லை. எனக்கு மீட்டிங் முடிய டைம் ஆகும். நீ எனக்கு வெயிட் பண்ணாம தனியா போயிட்டு வந்துரு. சரியா? தனியா போறதுக்கு தான் கல்யாணம் பண்ணாங்களா? ஏய் ஏய் நில்லுடி. எங்கடா இருக்க? வீட்ல தான். நீ லூசா? ஹால்ல இருந்துட்டே ரூம்ல இருக்கறவனுக்கு கால் பண்றேன். ஏய், என்னடி ஆச்சு? ஏன் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல? இங்க தானடி இருக்கேன். இங்க இருந்தா என்ன ரிப்ளை பண்ண மாட்டியா? என்ன கண்டுக்க மாட்டேன். அப்படி இல்லடி, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எதுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அப்படின்னு யோசிச்சேன். லவ் பண்ணும்போது மட்டும் நான் அனுப்புற எல்லா மெசேஜ்க்கும் உடனே அப்படியே ஒரு செகண்ட்ல ரிப்ளை பண்ணுவேன். இப்ப எங்க போச்சு அதெல்லாம்? அவ்வளவுதான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறல. என் வாழ்க்கையே போச்சு. ஏய், ஒரு ரிப்ளை பண்ணாதுக்கு எதுக்கு இவ்ளோ பேசுற? எல்லாம் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும்டா. இப்ப மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் கால் எடுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்டேன், என்கிட்ட பேசவே மாட்டேன். இதுக்கு நான் உன் கூட இருக்கணும். நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். ஏய் மகிமா நில்லு. ஏய் ஏய், இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கோச்சிட்டு போயிட்டு இருக்க? நல்லா டைம் எடுத்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி செட்டில் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன்டா. ஏய், லைஃப்ல ஒரு விஷயம் பார்த்து பண்ணி எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன? எங்க கரெக்டா போகுது? நீ எல்லாமே ஒரு விஷயமும் பார்த்து தான்டா பண்ற. ஆனா எனக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறியடா. கரியராவோ ஃபைனான்சியலாவோ எல்லாமே ஓகே. ஆனா லைஃபை என்ஜாய் பண்ணாம விட்டுட்டோமோன்னு பயமா இருக்குடா. லேட்டா கல்யாணம் பண்ணலாம், டைம் எடுத்து பிளான் பண்ணலாம்னு சொல்லி தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோன்னு தோணுது நிஜம். ஏய் சாரிடி, இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு வேலைன்னு ஓடிட்டேன். இனிமே நான் என்ன சரி பண்ணிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா, நம்ம போலாம். ப்ளீஸ் வா. மகிமா நில்லு. சாரிடி, வாடி வீட்டுக்கு போலாம்.